மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இளநீரை போன்ற தூய்மையானவர் என்றும் அவருக்கு மதுரையில் அழகான சிலை வைக்க வேண்டும் எனவும் மதுரை முத்து வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரை அடுத்த திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற விஜயகாந்த் நினைவஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு தெரிவித்தார். பெரிய ஆளுமை. யாருமே இன்னைக்கு 10 நாள் ஷூட்டிங் போறோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஒழிய, கிட்டத்தட்ட 20 நாள் ஒர்க் பண்ணி எல்லாரையும் கஷ்டப்பட்டு அழைச்சிட்டு போய் நடத்தி அப்பயே பெரிய தொகை, அன்னைக்கு நிலவரப்படியே பெரிய தொகை கட்டணம் அடிச்சதெல்லாம் முழுக்க அவருக்கு மட்டும்தான் சேரும். அதனால் அவர் பேர் வைக்கிறது தான் ரொம்ப பொருத்தமாக. இப்போ நான் அவருடைய கட்சியோ அவர் ரசிகராக கூட இல்லை, மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு, அவருடைய இதெல்லாம் இன்னைக்கு இப்போ வாட்ஸ்அப்பு யூடியூப்பில் கொஞ்சமாக பார்க்க பெருமை கூடுது. இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சொந்த ஊரில் 26 ஏக்கரை பழங்குடியினர் மக்களுக்கு எழுதி வச்சிருக்காரு அந்த காலத்தில். அரசியலுக்கு வந்த பின்னாடி இவ்வளோ சேவை செய்யலவர். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடிகராக இருக்கும்போதே தான் சொந்த பணத்தில் அவ்வளோ உதவிகளை செய்தவரலாம். அதனால் தூய்மையான மனிதர். அதனால் எல்லா இடத்துக்கும் பேர் வைக்கலாம், பொருந்தும், எல்லாரும் வரவேற்பாங்க. அவருக்கு சிலை வைக்கிறதுக்கு எதுவும் வலியுறுத்துவீங்களா? இல்லை, எல்லாமே அது பொதுவாக மதுரையில் வைக்கணும். மதுரையில் முத அவர் பிறந்த ஊர்னு இருக்கு. எப்பவுமே பிறந்த ஊருக்கு பெருமையை சேர்ன்ற மாதிரி முதல்ல அன்புக்குரிய இதை பார்க்குறவங்களுக்கு நான் வேண்டுகோள் எல்லாருமே வைக்கிறது, மதுரை மக்களே வைக்கிறது. இங்கே ஒரு அழகான பெரிய சிலை வைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இங்கேருந்து ரொம்ப வயசானவங்களாம் அஞ்சலி செலுத்துறதுக்கு சென்னை வரைக்கும் போக முடியாது. அப்போ போய் அவரை பார்த்து ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிறாங்க. வைக்கிறது ரொம்ப செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.